எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. இப்பொழுது கதை சொல்ல போகிறேன் தொகுப்பில் 45வது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த கதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது. இந்த கதையை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இது திரிசடை தீவை பற்றிய ஒரு கதை. அங்கு காணப்படும் முத்துக்களையும் அந்த முத்துக்கள் எடுக்கப்படும் விதத்தையும் பற்றி ஒரு சுவாரஸ்யமான, ஆர்வமான, மர்மமான சில குறிப்புகளை கொண்ட ஒரு கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கிலாந்து நாட்டு ராணி விக்டோரியாவுக்கு பிறந்தநாள் வருது. அப்போ அவங்க பிறந்தநாளுக்கு பல நாட்டுடைய மக்கள் வராங்க. மன்னர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ உட்கல நாட்டின் மன்னனோட மனைவியான அவங்களும் வந்து இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க வரும்போது அவங்க ஒரு வெள்ளை நிற முத்து மாலையை அணிஞ்சிட்டு வராங்க. அந்த மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய முத்துக்கள், பளபளப்பு அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு மாலை போடும் போதே ஒரு அழகு சேர்க்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்ததும் விக்டோரியா மகாராணிக்கு ஆசை வந்தது. தனக்கும் இது போன்ற ஒரு மாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவர்னரை கூப்பிட்டு சொல்றாங்க. உடனே அந்த கவர்னர் அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வெளியில விசாரிக்க சொல்றாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வர தகவல் என்னன்னா, அது தென்னிந்திய நாட்டுல திரிசடை தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவில் எடுக்கப்படும் முத்துக்கள் தான், அந்த முத்துக்கள் வந்து கேசி முத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முத்துக்கள் தான் அந்த மகாராணி அணிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த தகவல் வந்து விக்டோரியாவுக்கு வருது. விக்டோரியா மகாராணிக்கு வந்ததும் அவங்க சொல்றாங்க, எப்படியாவது எனக்கு அந்த முத்துக்கள் கொண்ட மாலை வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கவர்னர் ஒரு 2 குழுக்களை பிரிச்சு அனுப்புறாரு அந்த தீவுக்கு. 2 குழுக்கள் போறாங்க. போன யாருமே திரும்ப வரவே இல்லை. நாட்கள் ரொம்ப நாள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆயிடுது. ஆனா யாரும் திரும்ப வரல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு 30 பேரை அனுப்புறாங்க. அந்த 30 பேரும் போனவங்க யாருமே திரும்ப வரல. வராததால அங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த வணிகர்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடலோட படுக்கைகள் மேல எல்லாருமே இறந்து கிடக்கிற உடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்க விஷத்தன்மை, விஷம் பாய்ந்த உடல்களாதான் அது எல்லாமே இருந்திருக்கு. அப்படிதான் அவங்க இறந்து கிடக்குறாங்க. போன 2 குழுக்களும் யாரும் வரல. அதுக்கப்புறம் அனுப்பின 30 பேரும் யாரும் வரல. எல்லாருமே இறந்த உடல்களாக தான் மீட்கப்பட்டிருக்காங்க. அதுவும் விஷம் பாய்ந்த உடல்களா இருக்கு அப்படின்னும் போது அங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம்னு விட்டுடுறாங்க. இருந்தாலும் அந்த கவர்னருக்கு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது விக்டோரியா மகாராணிக்கு அந்த முத்துக்களை எடுத்து கொடுத்தா நம்மளுடைய பேரு நிலைச்சுன்னு இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. விக்டோரியா மகாராணி கிட்ட தனக்கான ஒரு அங்கீகாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால எப்படியாவது அதை எடுக்கணும்னு மறுபடியும் முடிவெடுக்கிறாரு. அதனால அந்த நாட்டு கவர்னர் மദ്രാஸ் நாட்டு கவர்னர் கிட்ட ஒரு தந்தி அனுப்புறாரு. இதை பத்தி விசாரிச்சு சொல்லுங்க, அந்த திரிசடை தீவு, அந்த கேசி முத்துக்கள் அது எப்படி கிடைக்கும், யாரால எடுக்கப்படும், இதை பத்தி விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது இவரும் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் தந்தி போடுறாரு. அதுல என்ன அனுப்புறாருன்னா, அந்த திரிசடை தீவுல இருக்கிற மக்களால மட்டும்தான் அந்த முத்துக்களை எடுக்க முடியும். வேறு வெளியிலிருந்து வர யாராலையுமே அதை எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முற்பட்டா அவர்கள் இறந்துதான் போவாங்க. அந்த திரிசடை மக்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இருக்கு அந்த முத்துக்களை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே அந்த இங்கிலாந்து நாட்டு கவர்னருக்கு கோபம் வந்துடுது. அதேபடி எங்க நாட்டு மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு திறமை இல்லையா, தைரியம் இல்லையா, எப்படி அவங்க எடுக்க முடியும், நாங்க எங்க நாட்டு மக்களை வச்சு எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய கௌரவ பிரச்சனையா இதை கருதுறாரு. இப்போ ஆல்ரெடி விக்டோரியா மகாராணிக்கு முத்துக்களை எடுத்து கொடுக்கணும். இப்ப 2வது எங்க நாட்டு மக்களுக்கு அந்த திறமை இல்லையா அப்படின்ற இன்னொரு இதுவும் வந்துருது. அதனால எப்படியாவது எடுக்க வைக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அதனால அவரோட வேட்டையாடும் குழு ஒண்ணு இருக்கும். அந்த குழுல வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர் டக்ளஸ் வந்து எப்பேற்பட்ட ஆளுன்னா, புலிகளையே வேட்டையாடக்கூடிய ஒரு ஆள். புலிகளை வந்து துப்பாக்கி மூலமா ஒரே ஒரு குண்டை வச்சு சுட்டு புலிகளை வந்து எப்படியாவது கைப்பற்றிடுவாரு. அந்த அளவுக்கு திறமையான ஒரு ஆள். புலிகள் வந்து ரொம்ப நெருக்கமா வரும்போது புலிகள் நடக்கிற சத்தமும் அதோடைய மூச்சு காற்று சுவாசம் இதையெல்லாம் வச்சு புலி எங்க இருக்கு, எப்படி பதுங்குது, எப்படி பாயும், இதெல்லாமே அவருக்கு தெரியும். புலி வந்து கிட்ட பதுங்கி பாய வரும்போது அதோடைய சீரிய கண்களை பார்த்துக்கிட்டே ஒரே ஒரு குண்டு தான் வச்சு சுடுவாரு. அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை அந்த குண்டு புலி மேல பட்டு புலி இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு தடவை கூட அது மிஸ் ஆனதே இல்லை. அந்த அளவுக்கு அவரு நல்லா ஷூட் பண்ணக்கூடிய ஆள் தான். அப்புறம் அந்த புலிகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த புலிகளுடைய முடிகள் இருக்கு இல்லையா, அந்த முடிகளை வந்து சிலதை எடுத்துக்கிட்டு ஒரு குப்பியில போட்டு அடைச்சு வச்சிருவாரு. அந்த சீரிய கண்கள் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். செத்து போன புலியை அவர் கண்டுக்க மாட்டாரு.
இப்போ அந்த குப்பையில முடி போட்டு வச்சிருப்பாருல்ல, அதை எப்பயாவது எடுத்து பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு அந்த அந்த சீறி வந்த அந்த கண்களும் அந்த கோர பற்களும் தான் அப்படி ஞாபகத்துக்கு வரும். அதை எப்பயாவது நினைவுபடுத்திக்கிறதுக்காக அந்த முடிகளை எடுத்து பார்ப்பாரு. எல்லா புலியோடையும் அவர் கொன்னு புலிகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையோடைய முடிகளையும் அவர் எடுத்து சேகரித்து வச்சிருப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்கும். இவர் பாக்குறதுக்கு இன்னொன்னு என்னன்னா, ஒரு இலையை பறக்க விட்டா கூட அந்த இலையுடைய நரம்புகள் தெரியும் இல்லையா, அந்த நரம்புகளை இந்த இடத்துலதான் நம்ம ஷூட் பண்ணணும்னு சொன்னா அதை ஷூட் பண்ற அளவுக்கு கூட அவருக்கு அவ்வளோ திறமை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் டக்ளஸ். அதனால கவர்னர் இவரை அந்த தீவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்றாரு. இவரும் எப்படியாவது அதை எடுத்துட்டு வரணும், அப்படி வந்துதான் தீரணும், இல்லாட்டி வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 5 வீரர்கள் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சமையல்காரரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்கன்னா அந்த கடலோடி தீவுக்கு தான், அதாவது திரிசடை தீவுன்னு சொல்லுவோம்ல, அந்த தீவுக்கு கிளம்புறாங்க. இப்போ என்னன்னா, ஒரு தீவு பத்தி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடலோடிகள் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. எதை பத்தினா திரிசடை தீவை பத்தி. திரிசடை தீவு எப்படி இருக்கும்னா, ஒரு சங்கு வடிவிலான ஒரு தீவு. அந்த சங்கு வடிவிலான தீவு இறைச்சல் அதிகமா இருக்கும். ஏன்னா சங்கு எப்பவுமே ஒரு இறைந்து கொண்டே இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்தில் இருக்கிறதால அந்த கடல் மற்ற கடல்களை விட இறைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். அந்த தீவோட குலதெய்வம் சூதனி. அங்க இருக்கிற மக்கள் இந்த முத்துக்களை வெளியில விற்கிறது கிடையாது. அந்த முத்துக்களை எடுத்துட்டு அவங்களுடைய தெய்வமான சூதினிக்கு அவங்க வச்சு படைச்சு அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்குள்ளே பயன்படுத்திப்பாங்க. இதுதான் அவங்க பண்றது. வெளியில இது விற்கிறதுக்கோ இல்ல யாருக்கோ எடுத்து கொடுக்கறதுக்கோ அவங்க இதை பண்றது கிடையாது. அதுவும் இல்லாம அந்த சூதினி குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தோடைய கண்ணீரும் அதோடைய பற்களும் தான் அந்த முத்துக்களா உருவெடுக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அது வெளியாட்களுக்கு விற்கிறதும் இல்லை, அதை எடுத்து கொடுக்கறதும் இல்லை அப்படின்னு அந்த புக்ல போட்டுட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது அவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன, அவங்க மட்டும்தான் இதை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடலடிகள் எழுதின அந்த நூலை படிச்சுக்கிட்டே அப்படியே போறாரு. போகும்போது இன்னும் என்ன அதில் போட்டிருக்குன்னா, இறந்த மக்கள் இருக்காங்களே, அந்த தீவில் இறந்த மக்கள், அந்த மக்களை அவங்க ஒரு கல்லில் கட்டி அவங்கள ஒரு கல்லா கட்டி உள்ள கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. அவங்கள புதைக்கிறதோ எரிக்கிறதோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த கல்லா கட்டி தூக்கி போட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நீல நிற குமிழ், அதாவது பபிள்ஸ் மாதிரி அந்த கடலோட கடலா சேர்ந்துடுறாங்க. திரிசடை தீவுல இப்ப இருக்கிறது யாருன்னா, மொத்தமாவே 18 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல 5 பெண்கள் 3 குழந்தைகள். அந்த 5 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு உடல் நலம் கொஞ்சம் குன்றி காணப்படுது. அதாவது அவங்க ஒரு ஊனமா இருக்கிறாங்க. இப்படிதான் அந்த 18 பேரும் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் 2 குடும்பங்களா இருக்கிறாங்க. ஒன்னு ஆலா குடும்பம், இன்னொன்னு பட்டோட்டி குடும்பம். ஆலா குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆழ்கடல்ல போயிட்டு முத்து விளைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வருவாங்க. அந்த இது சாதாரணமா நடக்காது. பல நாட்கள் நீருக்குள்ள முழுகி அங்கேயே மூச்சு அடக்கி பிடிச்சுதான் அதை போய் பார்க்க முடியும். போன உடனே பார்த்துட்டு வந்துட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆள் கடலுக்குள்ளதான் போயிட்டு அதை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஆலா குடும்பம். அவங்க பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்கு எப்படி இருக்குன்ற குறிப்பை சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் பட்டோட்டிகள் போய் அந்த படுகை இருக்கும்ல, முத்து படுகை, அந்த படுகையில் இருக்கிற முத்துக்களை அறுத்து எடுத்துட்டு வருவாங்க. இப்படிதான் இவங்க காலம் காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆலா குடும்பம் பட்டோட்டி குடும்பம் இவங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ளேயே தான் இவங்க திருமணங்களையும் செய்து முடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே இருக்கிறாங்க. ஒரு வழியா டக்ளஸும் அவரோட டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த தீவை அடைஞ்சிடுறாங்க. அந்த தீவு ஒரே மணல் மேடு, மணல் காட்டு, மணல் புழுதியா இருக்கு. அந்த மணலுக்குள்ள கால் வைக்கிறதுக்கே பாதி கால் உள்ள புதைஞ்சிடுற மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவா உள்ள புதைச்சு காலை வச்சுக்கிட்டே அவங்க நகர்ந்து போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய தவளைகள் காணப்படுது அந்த தண்ணிகள்ல. அந்த தவளைகள் எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு அடர் பச்சை நிறத்துல தவளைகள் இருக்கு. அந்த தவளைகள் கொடுக்கிற சத்தம் மனிதர்கள் விக்கல் வரும்போது எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு சத்தமா இருக்குது. அங்க பாக்குறதுக்கு தூரத்துல தண்ணி குடிக்கிற மாதிரி எங்குமே தண்ணி கிடையாது. ஆனா ஒரே ஒரு இடத்துல ஒரு கருஞ்சுனை இருக்கு. பாக்குறதுக்கு அது ரொம்ப அடர்ந்த நிறமா இருக்கு. ஆனா அந்த தண்ணி தான் அங்க இருக்கிற மக்கள் குடிக்கிறாங்க.
பெரிய மரம் ஒன்று இருக்கு. அந்த மரம் வந்து பார்க்கறதுக்கே எந்த இடத்துலையுமே பார்க்காத ஒரு மரம் மாதிரி இருக்கு. அது ஒரு அரிய வகை, ஒரு வித்தியாசமான மரமா இருக்கு. அந்த மரத்துடைய இலைகள் வந்து தாமரை இலைகள் எப்படி படர்ந்து விரிஞ்சு இருக்குமோ, அதாவது கைகளை விரிச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இலைகள் இருக்கு. அந்த இலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசும் போது, இரண்டு கைகளை வைத்து தட்டும் போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது அந்த மரத்திலிருந்து. இப்படிதான் அங்க இருக்கிற இடம் இருக்கு, அந்த சூழல் இருக்கு. இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு, இந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இல்லை, இப்போ இந்த இடத்த பார்த்தோன்னே நம்மளுக்கும் அந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வரும். அங்க ரொம்ப நேரமா ஆட்கள் நடமாட்டமே இல்லை. ஆனா ஒரே ஒரு சின்ன பெண் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கிறா. அவளை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அங்க யாரோ ஒரு மனிதர்கள் இருக்கிறத உணர்ந்துட்டுறாங்க. அவங்க அந்த பொண்ணு மூலமா அங்க இருக்கிற மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கையாட்டி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாரு டக்ளஸ். ஆனா அந்த பொண்ணு ஒரு கோப பார்வையும் கோபத்தையும் அந்த பற்களை கடித்து கொண்டு ஒரு வெறியையும் அந்த டக்ளஸ் மேல திணிக்கிறான். அதை பார்த்ததும் அவருக்கு முகம் மாறிடுது. ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றா நம்மள பார்த்தேன்னு நினைக்கிறாரு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பேசுறதுக்கு முற்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் கோபத்தை மட்டுமே விடையா கொடுத்துட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரி நம்ம தீவுக்கு உள்ள போய் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கிற அந்த 18 பேர் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, 2 குடும்பங்கள். அந்த குடும்ப மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா யாருக்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் யாருக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. இப்போ என்னன்னா அவங்களுக்கு முத்து எடுத்தே ஆகணும். முத்துக்கள் அவங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், அவங்க மட்டும்தான் எடுக்கவும் முடியும். அதனால இவங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு டக்ளஸ். அதனால தன்னுடைய வீரர்கள் கிட்ட சொல்லிடுறாரு, அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களா வந்து எடுத்து கொடுக்கற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு. ஆனா அவங்க யாருமே பேச தயாரா இல்ல. பயண கலைப்புல இவங்க வந்து போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீரர்களை அனுப்பிடுறாரு டக்ளஸ். அனுப்பினதுக்கு அப்புறம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியாம போயிடுது. தன்னுடைய முயற்சி தோல்வியானதால அவர் என்ன பண்றாருன்னா, நாம இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இரவு வந்துடுது. இரவு எப்படி இருக்குன்னா, அங்க யாருமே வந்து ஒரு வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு தேவையே படல அந்த மக்களுக்கு. அவங்க எல்லாமே இருட்டிலேயே தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிறாங்க, இருட்டிலேயே தான் இருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த கடல் பகுதியில, இப்படி ஒரு தீவு பகுதியில வெறும் ஒரு 18 பேர் கொண்ட 2 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு வெளிச்சம், எந்த ஒரு வசதியும் இல்லாத இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன, நம்ம வந்தது முத்தெடுக்கிறதுக்கு, முத்தெடுத்துட்டு நாம கிளம்பிட போறோம், அப்புறம் எதுக்கு நமக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இருள் அவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. கடலுக்கு நடுவுல தன்னந்தனியா இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. உடனே அவர் ஒரு வெளிச்சம் போட்ட ஒரு பல்பு ஒன்று போட்டுக்கிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தன்னை மீறி உறங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையிலயும் வருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய அந்த அலங்கார பொருட்கள் இருக்கு, கண்ணாடி, இந்த பீங்கான் பொருட்கள், அந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு பரிசா கொடுத்து அவங்கள எப்படியாவது நம்ம முத்தெடுக்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பட்டோட்டி குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட, அதாவது அந்த தலைவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த பொருட்களெல்லாம் நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. ஆனா அவர் அந்த பொருட்களை வாங்கவும் இல்லை, அதை வேண்டான்னு சொல்லல. அவர் அமைதியா ஒரு குச்சி எடுத்து ஒரு மணல் திட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அவர் கோடு போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன சொன்னாலும் அதை பத்தி கேட்கவும் இல்லை, அதை பத்தி பேசவும் இல்லை. அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அவர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு செம்பட்டையான மண்டை முடிகள் எல்லாமே செம்பட்டையா இருக்கு, சின்ன சின்ன குறும் முடிகளா இருக்கு. உதடுகள் வந்து பார்க்கறதுக்கே ஒரு பெருசா இருக்கு. ஒரு கருமையான நேரத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்படிதான் அவங்களுடைய தோற்றம் இருக்கு. இவரும் எதேதோ பேசி பாக்குறாரு, எல்லா பொருள்களையும் கொடுத்து பாக்குறாரு. ஆனா அவங்க எதுக்குமே பதில் சொல்றதாவும் இல்லை. அவர் பட்டுக்க அந்த குச்சியை வச்சு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பு வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுட்டு கோவப்பட்டு எல்லாத்தையும் வீசி எறிகிறாரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீங்க இதை எடுத்து கொடுத்தா என்ன, உங்களுடைய வேற எதையாவது நான் கேட்கிறேன், உங்களுடைய அந்த முத்துக்களை தானே எடுத்து தர சொல்றேன், உங்களால மட்டும் தானே முடியும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ஆனாலும் அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. உடனே கோவப்பட்டு இவர் போயிடுறாரு. சரி இவங்க என்னதான் பண்றாங்க, இவங்களுடைய ரெகுலர் லைஃப் என்னதான் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அடுத்த நாள் காலையில வருது. அவங்க சூரிய உதயத்தை பார்த்து வணங்குறாங்க. அப்புறம் படகுல வந்து ஒருத்தர் போயிட்டு மீன் பிடிக்கிறாரு. மீனும் கொஞ்சம் சிப்பிகளையும் எடுத்துட்டு வராங்க. அந்த மீனை அவங்க சமைச்சு சாப்பிட்டு அந்த சிப்பிகளை வச்சு அங்க இருக்கிற பெண்கள் வந்து விளையாடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாயங்காலம் வந்ததும் அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிவப்பு மஞ்சள் நிறத்திலான பூக்களை வந்து கோர்த்து அதை அணிஞ்சுக்கிறாங்க தலையில. அதை அணிஞ்சுக்கிட்டு கடல் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடும்போது கடல் வந்து தூங்குறதா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த பாட்டை இவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்படி பாடிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ண அந்த டக்ளஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து வந்த அந்த பெண்களில் ஒரு ஊனமுற்ற ஒரு பெண் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து டக்ளஸோடைய முகத்தில் ஊதி தள்ளுறாங்க. வேற எதுவுமே பேசல, கோவமான ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. டக்ளஸ்க்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, இந்த பெரிய கடல் அதே மாதிரி இந்த ஒரு தீவும் மர்மமான அதிசயமான ஒரு தீவு. இங்க வந்து நீ வந்து ஒரு இந்த மண் துகள் மாதிரி ஒரு துகள் தான். எங்களுக்கு நீ வந்து எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தோரணை இருக்கு அந்த பெண் கிட்ட இருந்து அந்த வந்த மண் துகள்கள். அது அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஏன் இவங்க இப்படி வெறுப்ப கக்குறாங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறாரு. ஆனா வேற வழி இல்லை, இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது முத்துக்களை வாங்கணும், நம்மளுடைய இலக்கு அது ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கடுத்தது அங்க இருக்கிற வீரர்கள்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு தானே பேசிக்கிறாங்க. தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு வந்து வித்தியாசம் ஏற்படுது. அது என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, தன் கண் முன்னாடி எதையோ அப்படியே தொடவிக்கிட்டே இருக்கிறதா ஒரு தோரணை தெரியுது. ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய கண் முன்னாடி ஏதோ புழுக்கள் எல்லாம் நெளிஞ்சு போற மாதிரி இருக்கு, ஏதோ பூச்சிக்கள் எல்லாம் நெளிஞ்சு போற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து இந்த இடமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வீரர் சொல்றாரு. எல்லாமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி செய்கைகள் செய்யறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற 5 பேருக்குள்ளதான் அவங்க பேசிக்க முடியும். அந்த மக்களோட அவங்களால பேசவும் முடியல, அங்கிருந்த முத்துக்களும் எடுக்க முடியல. இன்னொன்னு, அந்த சங்கு தீவு மாதிரி இருக்கிறதால அதுல இருந்து வர்ற சத்தம் அவங்கள வந்து நிம்மதியா தூங்கவும் முடியல, சாப்பிட முடியல. வீரர்களுக்கு உண்டாகிற இந்த நிலைமையை பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல டக்ளஸ் தன்னுடைய பொறுமையை இழக்கிறாரு. அந்த மக்களை எப்படியாவது நாளைக்கு முத்தெடுக்க வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண், ஒரு சின்ன பெண் ஒருத்தரை கழுத்து வரைக்கும் மணல்ல புதைச்சிடுறாரு. மணல்ல புதைச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அந்த 2 வாயையும் பிளந்து, எப்படியாவது நீ என்னோட பேசு, இங்க எங்க முத்து இருக்கு, எப்படி நீங்க அதை எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த பெண் எதுவுமே சொல்றதில்ல. அதுக்கப்புறம் காது கிட்ட போய் கத்துறாரு அந்த பெண்ணு கிட்ட. ஆனா அப்பவும் அந்த பெண் வந்து எதுவுமே சொல்றதில்ல. மணல் வரைக்கும், கழுத்து வரைக்கும் மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணு கீழே அப்படியே தலையை குனிஞ்சு அமைதியா தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் இதை பாக்குறாங்க. மீதம் இருக்கிற மக்கள் அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த பொண்ணை விடணும்னா நீங்க எப்படியாவது அந்த முத்துக்களை எங்களுக்கு எடுத்து தரணும், அது எங்க இருக்குன்னு சொல்லணும், அது எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கோவமா சொல்றாரு. துப்பாக்கி முனையில மிரட்டியும் அவங்க வந்து எதுவுமே சொல்றதில்ல. அங்கிருந்து வந்த அந்த ஆலா குடும்பத்துல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ காற்றடி காலம் வரப்போகுது, காற்றடி காலத்தை முடிச்சாதான் நம்ம இந்த முத்துக்களை பத்தி எடுக்கிறதோ அது எங்க இருக்குன்னு பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்றாரு. காற்றடி காலமா? காற்றடி காலம் முடிய இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, காற்றடி காலம் வர்றதுக்கே இன்னும் 73 நாட்கள் இருக்கு. அந்த 73 நாட்களுக்கு அப்புறம் காற்றடி காலம் வரும். காற்றடி காலம் வந்து முடிந்ததுக்கு பிறகுதான் அந்த முத்துக்கள் இருக்கானே போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறதுக்கு வீரர்கள் யாருக்குமே விருப்பமே கிடையாது. ஏன்னா 73 நாட்கள் எப்படி வெயிட் பண்ண முடியும், எந்த ஒரு கண்டிப்பா கிடைக்குமா கிடைக்காத எதுவுமே தெரியாம ஆல்ரெடி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தனால எங்களால முடியாதுன்னு சொல்லி பின்வாங்குறாங்க. அதனால அந்த எல்லாத்தையுமே அனுப்பிட்டு டக்ளஸ் மட்டும் அங்க இருக்கிறதா முடிவு செய்யறாரு. 73 நாட்களும் இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்றத தினம் பாக்குறாரு. அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு அவரு நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணும்போது அவங்க வந்து தினமுமே சூரிய பகவானை வழிபடுறாங்க. அந்த கடல் கிட்ட அவங்க போய் ஏதோ பேசுற மாதிரி இருக்குல்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க அந்த கடலுடைய அலையோ அந்த ஓசையும் வச்சு அன்னைக்கு காற்றோட்டம் எப்படி இருக்கு அதை வச்சுதான் அவங்க கடலுக்குள்ள போறாங்க. அந்த மீன்களையும் பிடிக்கிறாங்க, அந்த சிப்பிகளையும் எடுத்துட்டு வராங்க. இப்படின்றது எல்லாமே இவர் பாக்குறாரு. அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவர் ரசிக்கிறாரு. ஒரு நாள் வந்து காற்று பலமா அடிக்குது, அலை பீரிட்டு வருது, ஒரு சுனாமியே உருவாக்குற அளவுக்கு அலைகள் வருது. அந்த கூடாரங்கள் எல்லாம் கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு ஒரு காத்து. அங்க இருக்கிற சின்ன சின்ன செடிகள் எல்லாம் பயந்து மிருண்டு அந்த கடலோட சத்தமும் அங்க இருக்கிற மணல்கள் பறந்து வந்து அந்த கண்களில் படுறதும் அந்த சத்தத்தோடைய ஒளியால அவங்களுடைய காதுகள்ல இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணுது. அந்த அளவுக்கு அந்த டக்ளஸ் உணர்றாரு. அவருடைய காதுகள் எல்லாம் சிவந்து போயிடுது. அந்த சத்தம் வந்து அவருக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் அதை எதையுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க தன்னுடைய வாழ்நாள்ல எப்படி மற்ற நாட்கள்ல இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க டே டு டே லைஃப்ல அவங்க ஆக்டிவிட்டிஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்மால இந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத அளவுக்கு இருக்கு, இவங்க எப்படி இந்த இடத்துல வாழ்றாங்க அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த காற்றோட காலம் முடிஞ்ச உடனே எப்படியாவது முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு என்ன பண்றாருன்னா அவருடைய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து
இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா, நீங்க சொல்றது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியணும், எப்போ அந்த காற்றோட்ட காலம் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆலா குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, காற்றோட்ட காலம் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோவப்பட்டு இவர் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளுடைய காலில் வந்து சுட்டுடுறாரு துப்பாக்கியில. ஆனா அப்படி ரத்தம் பீறிட்டு வருது. ஆனாலுமே அங்க இருக்கிற மக்கள் மனதுல எந்த ஒரு சஞ்சலமோ சலனமோ கிடையாது. ஒரு கோப பார்வை மட்டும்தான் அவர் மேல பாக்குறாங்க. பார்த்துட்டு காற்றோட்ட காலம் இன்னையோட முடிவுக்கு வர்றதாலதான் இவ்வளவு காத்து, இவ்வளவு மண்ணு, இவ்வளவும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரு இதுல நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரம் இருந்தது இல்லையா, பெரிய மரம், அதிசய மரம், அந்த மரத்தினுடைய நிழல்ல வந்து கீழே போய் படுத்துக்கிறாரு. அந்த காற்றுடைய வீசுற தன்மை கொஞ்சம் குறைஞ்சதை அவர் உணர்றாரு. எப்படின்னா அந்த மரத்தோட இலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று ஆடும்போது அந்த சத்தம் வரும் இல்லையா, கைத்தட்டும் சத்தம், அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்ப காற்றும் குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த காற்றடி காலம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்பி அடுத்த நாள் போறாங்க. இப்போ வீரர்களை வர வைக்கிறாரு. வர வச்சு அடுத்த நாள் போகும்போது 2 படகுல இப்படி 2 டீமா கிளம்புறாங்க. ஒரு படகுல வந்து அந்த ஆலா ஆட்களும், இன்னொரு படகுல வந்து டக்ளஸும் அவரோட டீம்ல இருக்கிற ஆட்களும் போறாங்க. அப்படி போகும்போது ஆழ்கடல்ல நடுவுல போனதுக்கு அப்புறம் 2 பேருமே ஒரு திரை வடிவிலான கற்களை வந்து 2 கால்லையுமே கட்டிக்கிட்டு தண்ணியில குதிக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் திரை வடிவிலான கற்களை 2த்தையும் கட்டிக்கிட்டு தண்ணியில குதிக்கிறாரு. ஆனா தன்னுடைய இடுப்புல வந்து கயிறை ஒண்ணு கட்டிக்கிட்டு அதை வந்து தன்னுடைய வீரர்கள் கையில கொடுத்துட்டு இவர் குதிக்கிறாரு. குதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஆழ்கடலுக்குள்ள போயிடுறாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துருது. எங்க போயிட்டாங்க, நான் அதை எப்படி முத்துப்படுகையை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடல் முழுக்க தேடுறாரு. அன்னைக்கு ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டாங்களோன்னு நினைச்சு வெளியில வந்து அந்த வீரர்களை பார்க்கும்போது வீரர்கள் தூங்கியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் ஆழ்கடல்ல உள்ள இருந்திருக்கிறாரு. அந்த முத்துக்களை இருக்கா இல்லையான்னு பார்க்க போன ஆட்கள் யாருமே அவர் கண்களுக்கு தென்படல. அங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியல. உடனே கோவப்பட்டு அந்த தீவுக்கே திரும்பவும் போறாரு. அங்க தீவுக்கு போகும்போது அங்க பார்த்தாலும் அந்த குடிசையில அவங்க யாருமே இல்லை. அந்த ஆட்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை அவங்க அந்த புக்ல சொல்லியிருந்த மாதிரி அவங்க உண்மையிலேயே அந்த ஆற்றுப்படுக்கு அந்த உள்ள தண்ணிக்குள்ள தன்னுடைய மூச்சை அடக்கிக்கிட்டு பல நாட்களாக உள்ள இருப்பாங்களா என்ன, ஒண்ணுமே அவருக்கு புரியறதில்ல. ஆனா மறுபடியும் அடுத்த நாளும் அதே மாதிரி கல்லை கட்டிக்கிட்டு தண்ணியில இவர் குதிச்சு திரும்பவும் தேடுறாரு. அப்பவும் அவருக்கு அவங்க தென்படுறதே இல்லை. முடிவெடுத்து சரி வீட்டுக்கு நம்ம அந்த கூடாரத்துக்கே வந்துடலான்னு முடிவு பண்ணி அந்த கூடாரத்துக்கு திரும்ப வராரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குடிசையில அவங்க ஆட்கள் உட்கார்ந்து உணவருந்திட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு சலனமும் இல்லாம. அதை பார்த்ததும் இவருக்கு கோவம் வந்துருது. என்ன நீங்க ஏமாத்திட்டு போய் சொல்லிட்டு எங்கேயோ இருந்துட்டு வந்து இங்க இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அந்த முத்துக்கள் படுக்கை என்ன ஆச்சு, அங்க விளைஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க, முத்துக்கள் விளைச்சல் இந்த வருஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்போ வரும் அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு காற்றடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அந்த மற்ற வீரர்கள் இருக்காங்களே அவங்க யாருமே இதுக்கு ரெடியா இல்லை. இது அடுத்த வருஷம்ன்றோம், ஆனா அடுத்த வருஷம் நிச்சயமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களால சொல்ல முடியல. அந்த மக்களால அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்றது இல்ல. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மிச்சம் இருக்கிற வீரர்கள் வந்து எங்களால இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க நாட்டுக்கே. இவர் மட்டும் எப்படியாவது போனா முத்துக்களோட தான் போகணும், கவர்னர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், விக்டோரியா மகாராணிக்கு அந்த முத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்படியே ஒவ்வொரு வருடமும் அந்த காற்றடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க, செக் பண்றாங்க. வரும்போது விளைச்சல் இல்லைன்னு சொல்றாங்க, அங்க முத்துக்கள் கிடைக்கிறது இல்ல. இதே மாதிரி 9 வருடங்கள் ஓடிடுது. 9 வருடங்கள் கழிச்சு அடுத்த வருடம் இதே மாதிரி காற்றடி காலம் வருது. அங்க இருக்கிற மக்களோட இவர் நல்லாவே பழகிடுறாரு. அங்க இருக்கிற ஆபரணங்கள், அங்க இருக்கிற உபயோகப்படுத்தப்படுற பொருட்கள் எல்லாமே மீனுடைய முற்களால செய்யப்படுது. அது எல்லாமே இவர் பாத்துக்கிறாரு. அங்க இருக்கிற வாழ்க்கை முறையை இவர் வாழ கத்துக்கிட்டாரு. அங்கேயே இவர் இருக்கவும் பழகிட்டாரு.
இப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எப்படியாவது முத்துக்களை எடுத்துட்டு நம்ம ஊருக்கே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வருடம் அவருக்கு கை கொடுக்குற மாதிரி முத்துக்கள் இருக்கு அப்படின்ற தகவல் வந்துடுது. விளைச்சல் வந்துடுச்சு அப்படின்னு அந்த ஆலாவுடைய தலைவர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு. உடனே இவருக்கு அளவில்லாத சந்தோஷம். எப்போ போய் முத்து எடுக்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பட்டோட்டி குடும்பத்தில் இருக்கிறவங்க போயிட்டு அடுத்த நாள் முத்தை எடுத்துட்டு வந்துடவும் செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நல்ல பெரிய பெரிய முத்துக்கள், 9 வருடமாக விளையாத முத்துக்கள் இல்லையா, அதனால் நல்ல பெரிய பெரிய முத்துக்கள் மணிமணியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வெள்ளை ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த ரவுண்ட் அந்த ஷேப்பில் இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது அந்த முத்துக்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு வந்ததும் டக்ளஸ் கிட்ட கொடுக்கறதில்ல. எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய குலதெய்வமான சூதினி கிட்ட வச்சு அவங்க சாமி கும்பிட்டு அவங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து முத்துக்களை அங்கேயே வச்சுட்டு டக்ளஸ் கிட்ட சொல்றாங்க, உனக்கு எத்தனை முத்துக்கள் வேணுமோ எடுத்துட்டு நீ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலா குடும்பத்திலையும் பட்டோட்டி குடும்பத்திலையும் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை, என்னுடைய மிகப்பெரிய ஒரு நெருப்பு மாதிரி நான் வச்சிருந்த ஒரு கொள்கையே இந்த முத்துக்களை எடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தன்னுடைய சுருக்கு பை மாதிரி ஒரு பை இருக்கு, அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க போறாங்க. அப்படி போகும்போது அந்த படகுல ஏறி போகும்போது அந்த மக்களை அவர் திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த மக்களுடைய முகத்துல இப்போ ஒரு கோபமான தோரணை தெரியவே இல்லை. ஏன் அப்படி தெரியலன்னா, அவங்க எல்லாருமே டக்ளஸை ஒரு ஏளன பார்வையோட தான் பார்க்குறாங்க. எதுக்காக அவங்க ஏளன பார்வை பார்க்குறாங்கன்ட்டு இவருக்கு புரியறதுல ஒரு நடுக்கடலுக்கு போகிறாரு. நடுக்கடலுக்கு போகும்போது அவர் யோசிக்கிறாரு, எதுக்காக அவங்க நம்மளை பார்த்து ஏளன பார்வை பார்த்தாங்க, ஒரு நகைச்சுவை சிரிப்பு சிரிச்சாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரிய வருது, யாரோ ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்நாளில் 9 வருடங்களை இப்படி மழையிலையும் காத்துலையும் கஷ்டத்திலையும் நல்ல தண்ணி இல்லாமல் நல்ல சுவாசம் இல்லாமல் இப்படி கழிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றத அவர் உணர்றாரு. அப்போது அந்த முத்துக்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த முத்துக்கள் மேலே இருந்த ஒரு பிசுபிசுப்பு அவருக்கு ஒரு அருவருப்பை உண்டாக்குச்சு. என்னுடைய உழைப்பிற்கு என்னுடைய கஷ்டத்திற்கு ஒரு ஈக்குவலான இந்த முத்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவம் வருது, அழுகை வருது, ஆத்திரம் வருது. என்னுடைய வாழ்நாட்கள்ல 9 வருடங்கள் இப்படி வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகிறாரு. தன்னை யாரும் இங்க இருக்கியா இல்லையா, நீ எங்க இருக்கையா இல்லையான்றது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் அவருடைய உடல்கள் எங்கேயாவது உடல் எங்கேயாவது இருக்கான்னு கூட யாரும் தேடி கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக தன்னுடைய வாழ்நாளில் 9 வருடம் நம்ம வீணடிச்சிடுமே அப்படின்னு யோசிச்சு இதற்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த முத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் கடலுக்குள்ளேயே வீசிடுறாரு. தான் பட்ட கஷ்டம், அந்த 9 வருட கஷ்டம் எல்லாமே அந்த முத்துக்கள் எல்லாமே கடலுக்குள்ள விழுந்துருது. திரும்ப எடுக்க முடியாத தொலைவுக்கு எங்கேயோ போய் விழுந்துருது எல்லாமே. அப்போ யோசிக்கிறாரு, இப்போ முத்துக்களும் நம்ம கிட்ட இல்லை, நம்ம திரும்பி அங்கே போனாலும் நமக்கு எந்த ஒரு பேரும் இருக்க போறதில்ல, எந்த ஒரு அங்கீகாரமும் இருக்க போறதில்ல, அங்கே நம்ம போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தனக்காக அங்கே யாருமே கிடையாது. தான் எங்கே இருக்கிறேன், இறந்துட்டாரா இல்லையா, அவருடைய உடல் எங்கே இருக்குன்னு கூட யாருமே தேடவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தருக்காகத்தான் என்னுடைய வாழ்நாளில் நான் இவ்வளோ வீண் பண்ணிட்டேன், நேரம் விரயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது ஒரு காத்து மெல்லியதா வீசுது. அந்த மெல்லிய காற்று கடல் அலைகள் தன்னை தன் தலையை முடிய கோரி விடுற மாதிரி அவருக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா அந்த காற்றடி திசை எந்த பக்கம் போதோ அந்த இடத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அந்த காற்றடி திசை மீண்டும் அந்த தீவுக்கே நோக்கி போகுது. அப்படி நாமளும் இப்படிதான் யாரோ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும், யாரோ ஒருத்தருக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் பல வருடங்களாக பல நாட்களாக நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறோம். அப்படி சில பேர் இருக்கிறோம் இல்லையா, தனக்காக வாழாம மற்றவர்களுக்காக. அப்படி யாரும் இருக்கக்கூடாது. இனியாவது புரிஞ்சு நடந்துக்கணும், நமக்காக நம்ம கொஞ்சம் வாழணுன்றத உணர்த்துறதுக்காக தான் இப்படி ஒரு கதையை அவர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். நன்றி.